மலைகளெல்லாம் ஆட்சி செய்பவன், நம் உள்ளத்திலும் ஆட்சி செய்து இல்லத்திலும் ஆட்சி செய்து வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சடாட்சர சண்முகனுடைய திருவருள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் இந்த நல்ல வேளையிலே பாம்பன் குமர குருதாச சுவாமிகளோடு கிடைக்கப்பெற்று நன்றாக இருக்க வேண்டும். வணக்கம். இந்த வாரம் ஒரு புதிய அறிமுகமாக ஒரு விருந்தினரை அறிமுகப்படுத்த போகிறோம். கடந்த 25 ஆண்டு காலமாக என்னோடு கூடியிருந்து அடியவருக்கெல்லாம் ஒரு அற்புத பக்தனாய் என்றும் என்னோடு இருந்து நல்லவைகளுக்கெல்லாம் உடனிருந்து பாதுகாத்து எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு உறுதுணையாக இருந்து எப்பொழுதும் கணக்கு வழக்குகளிலெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இன்று வரை என்னோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பெரிய தொழிற்சாலையில் ஒரு நல்ல மூத்த பெரிய பதவியில் இருக்கக்கூடிய திரு குமரவேல் அவர்கள் வந்திருக்கிறார்கள். குமரவேல்னா அங்கே நிறைய நெருங்கிய அடியார்களுக்கெல்லாம் தெரியும், புதிதாக உங்களுக்கு தெரியாது. அவரை நான் இப்போ அறிமுகப்படுத்துகிறேன். வணக்கம் குமரவேல். சமைஜி. வணக்கம் சமைஜி. இந்த ஆத்ம சங்கம் நிகழ்ச்சியில் உங்களோட கலந்துக்கிறதுல ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. ஆத்ம சங்கம் அடியார்கள், ரசிகர்கள், பக்த கோடிகள் அனைவருக்கும் இந்த என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சாமி. கடமை முடிச்சிங்க கரெக்டாக. அதாவது இவரெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தடுமாற்றங்கள் இருக்கும்போது பல பேர் வருவாங்க போவாங்க, சில பேர் மட்டும்தான் நிலைப்பாங்க, அதிலும் சில பேர் உண்மையாக இருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த சிலரில் ஒருவர் இவர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் எப்பவும் போல் நாங்கள் நிகழ்ச்சி முடிச்சுட்டு போகும்பொழுது இத்தனை ஆண்டு காலமாகும், கிட்டத்தட்ட 15-17 வருட காலமாகவும் வெளியில் வந்து பேசுவோம் நிகழ்ச்சி முடிச்சுட்டு போகும்போது. அப்போ அவர் நிறைய என்னை கேள்வி கேட்பார். ஆனால் அவர் நிகழ்ச்சியில் வந்து கேள்வி கேட்பாருன்னு அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார். இது முருகனும் பாமன் சுவாமிகளும் கொடுத்த திருவருள். அந்த வகையில் முதற் கேள்வியாக அவர் என்ன கேட்குறாருன்னு பார்க்கலாம். அவர் ரொம்ப நல்லா கேட்கக்கூடியவர், படித்தவர் இல்லையா? பார்ப்போம். சொல்லுங்க குமரவேல். சாமி, எனக்கு இதுவே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக கொடுத்துருக்கீங்க இந்த தடவை. திடீர்னு நான் நன்றி சொல்லணும்னா ரவி தமிழ்நாடுக்கு தான் நன்றி சொல்லணும், விட்டு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்கு. நிறைய கேள்விகள் இருக்குது சாமி. என்னுடைய முதல் கேள்வி சாமி, சாதாரணமாக மனிதர்கள் நல்ல முறையில் உயர்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு பின்பற்ற வேண்டிய சக்தியான விஷயம் கிரகங்களா, அல்லது அறிவு சார்ந்த அனுபவங்களா, அல்லது ஒவ்வொருவரின் பிறவியில் ஏற்படுகின்ற பிறவி பயனா? இதில் எது சக்தி வாய்ந்தது சாமி? எதை பின்பற்ற வேண்டும், எதை பற்றி சொன்னால் நன்றாக, இதை பற்றி சொன்னால் நன்றாக இருக்குமே அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கேள்வி சாமி. அதாவது மனிதர்களுடைய வெற்றி. ஓஹோ. வெற்றி பெறத்துக்கு அதனுடைய முக்கியமான காரணம் கிரகமா, அல்லது வந்து அவருடைய அறிவு சார்ந்த அனுபவங்களா? எது முன்மிக்குது? சில பேர் ரொம்ப அறிவை வச்சே நம்ம முன்னேறி வந்துடலாம், கிரகம்னா எதுவுமே இல்லை, அல்லது பிறவி பயனா? இது 3 கேள்விகள்ல குழப்பங்கள் நிறைய இருக்கு சாமி. இது எது முன்னின்று நிக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கிடுக்குப்பிடியான ஒரு கேள்வி மாதிரி இருக்குது. அதாவது ஒரு மனிதனும் வெற்றி பெறுவதற்காக பின்னாடி இருந்து எதை பின்பற்றணும்? ஒன்று கிரகத்தின் வழியாக பின்பற்றதா, இல்லை அறிவு சார்ந்த விஷயங்களில் பின்பற்றதா? எது மனிதனுக்கு வெற்றியை கொடுக்குது? ஒரு அற்புதமான விஷயம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பக்தர் பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. சொல்லுமா ஈஸ்வரி. நல்லா இரு, தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இரு. சொல்றா கண்ணா, யாருக்கா கேட்க போறீங்க? குடும்பம்னா மொத்த பேருக்குமா? சரி. அந்த வீட்ல இருந்து மாத்தி இந்த வீட்டுக்கு வந்தேன் சாமி. வந்து 4 மாசம் தான் ஆகுதுங்க. சரி. வந்து 4 மாசத்துல ஒண்ணும் சரியில்லைங்க, நிம்மதியா தூக்கம் இல்ல. சரி. குழப்பம், சரியான குழப்பமா இருக்குதுங்க. எப்ப பேசுறீங்க? எதுக்காக மாத்த சொன்ன? அங்க வீடு சரியில்லை, வாஸ்து சரியில்லைன்னு சொல்லி மாத்த சொன்னீங்க. போக்கியதுக்கு இருந்தங்க. சரி, இது சரியா இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ரொம்பவும் சரியில்லை. நான் சொல்றது, இந்த வீடு வாஸ்து சரியா இருக்கா இல்லையான்னு பாத்தீங்களான்னு கேக்குறேன். இந்த வீடு வாஸ்து பார்த்தா கரெக்டா தான் சாமி இருக்குது. யார் பார்த்தா? நாங்க ஜாதகம் பார்த்தங்க, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஜாதகத்துக்கும் வாஸ்துக்கும் என்னமா சம்பந்தம்? உங்க வீடியோ எடுத்து போய் காமிச்சிங்க. என்னமா இது? கண்ணா,
சார் விக்ரம் அதெல்லாம் சும்மா பார்க்கறது. இதுதான் இப்படிதான் மூட நம்பிக்கையில் போய் மாட்டிக்க கூடாது. வீடு வாஸ்து சரியில்லாததுக்கும் ஜாதகத்துக்குள்ளேயும் எப்படி அது நீங்கள் சொன்னால் அது புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்களம்மா. சரிங்க இந்த வீடும் சரியா இருக்காங்கிறத வரைபடம் அமைச்சு பார்த்துக்கோங்க. ஏற்கனவே வீடு சரியில்லைன்னா இந்த மாதிரி போய் மாட்டிக்க கூடாது. நான் விளையாட்டா சொல்லுவேம்மா, சரிங்க பேய் வாயிலேருந்து பூதத்து வாய்க்குள்ளே போய் மாட்டிக்கினீங்கன்னு. சரிங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்போ சரியில்லையோ அதை கொஞ்சம் கவனிச்சிடணும். நீங்கள் உங்களுக்கு புரியலன்னா அந்த வரைபடத்தை அமுச்சு வைங்க. சரிங்க சாமி. அது சொல்லுங்க. படுத்தோம்னா நிழல் தெரியுற மாதிரி வீட்டுக்குள்ள எல்லாம் கொஞ்சம் இது இல்லாம எப்படி எப்படியோ தெரியுதுங்க சாமி. சரிம்மா, அதுதான் என்னன்றதை பார்க்கலாமா. இந்த நிழல் தெரியுதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், சரிங்க சார். அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு சரிங்க நீங்கள் கேளுங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஒரு யாகம் வந்து போன வாரம் கூட பார்த்துருப்பீங்க, இந்த வாரம் வரும் பாருங்க. சரிங்க சாமி. அந்த ருணரோக சத்ரு வேள்வின்னு இருக்கு இல்லையா, சரிங்க சாமி. அதில் பங்கு கொள்ளுங்க. இது மேக்சிமம் அந்த வர்றது போகிறதெல்லாம் குறைஞ்சிரும். வீடை மட்டும் பார்க்கலாம். சரிங்க சாமி. விக்ரமாயா குபேர குழந்தை குபேரம் எல்லாமே வாங்கி வச்சிருக்காங்க சாமி எங்க வீட்டுக்காரருங்க. அப்படியா? அது கூட அது அவரு நல்லா நம்பிக்கையா இருக்குதுங்க. அவருக்கு நல்லா இருக்குதுங்க. ஆ, அவர் சிங் டாலரு அவர் நல்லா இருக்காரு. அவர் நல்லா இருந்தா நீங்க நல்லா இருக்கலாமா? என்னமா இது? அவர் மனசுக்கு அவர் நல்லா இருக்குங்க. ஆனா எங்களுக்கு அவர் வந்து எந்த சிந்தனையும் எனக்கு மாட்டேங்குது. எங்களை சொல்லிட்டே இருக்கிற சிந்தனையெல்லாம் தூக்கி போட்டுருங்க, கெட்டதையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. உண்மைதான், உண்மை. அவர் சொல்றதுதான் கரெக்ட். அவரு நீங்க சொல்றத வழிவிட்டு சாமி இப்படி சொல்றாருல்ல, அதெல்லாம் தூக்கி போட்டு நிம்மதியா இருந்தாங்க. எங்கனால வந்து பயத்திலேயே நாங்க இருக்கிற பொண்ணு ரொம்ப பயந்து இருக்கிறாளுங்க. பயத்துக்கு மருந்து ஏதுமா? சரி கண்ணா, நல்லது. நீ வந்து பாத்துற கண்ணா. சரிங்க. நல்லதுமா. அப்படியே தொடர்ந்து இருக்காங்க குமரவேல். சொல்லுங்க சார். ஹலோ. ஹலோ சுவாமி. அம்மா சொல்லுங்கம்மா. நான் திருவண்ணாமலை மாவட்டத்துல பேசுறேன். என் பேர் தேவகி சாமி. தேவகிம்மா, யாருக்கா கேட்க போறீங்க? என் பையனுக்காக தான் சாமி. பையனோட பேர் பண்ணுங்க சாமி. பையனோட பேர் என்னம்மா? பிரதாப் சாமி. வயசுமா? வயசு அவனுக்கு வந்து இப்போ 29 ஆகுது சாமி. சரிம்மா. தீர்காயுசா, தீர்க்க சுமங்கலியா, குறையில்லாம நல்லா இருங்க. அவருக்கு இன்னும் திருமணம் நடக்கலையா? கல்யாணம் ஆயிட்டு சாமி. லவ் மேரேஜ் தான் பண்ணிட்டாங்க சாமி. 2 பேரும் ஒற்றுமையா இருக்காங்களா? இல்ல சாமி, ஒத்துமையா இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து இப்போ இங்கதான் இருந்தாங்க. இப்போ சண்டை போட்டு இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தனியா சென்னை கூப்பிட்டு போயிடுச்சு சாமி. சரி. அவங்க ஒற்றுமையா இருக்காங்களா? கொஞ்ச நேரம் ஒத்துமையா இருக்காங்க, அப்பப்போ சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நல்லா இருந்தான் சாமி. அப்பா அம்மான்னு சொல்லிட்டு அக்கா தங்கச்சின்னு பாசமா. இப்போ வர வந்து அவன் ரொம்ப கோபமா பேசுறது, ஒரே வார்த்தை கூட தனியா பண்ணது போன் பண்ணி பேசுறது இல்ல. அக்கா தங்கச்சி அம்மா அப்படின்னு அப்படியே வெறுப்பா பேசுறான். அப்படியே அடிக்கிற மாதிரி பேசுறான். வாய்க்கு வந்தபடிலாம் பேசுறான். இப்ப உங்க மனசுல என்ன, அவருக்கு ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாங்களான்னு சந்தேகம் இருக்கு, அவ்வளவுதானே? ஆமா சாமி. அந்த பொண்ணு ஏற்கனவே என்கிட்ட சொல்லுச்சு சாமி. என்னன்னு? ஏன்னா ஒரு இடத்துல பாக்குறாங்க, நல்லா குடிச்சிட்டு நல்லா சண்டை போட்டிருக்காங்க. போய் பார்த்ததுக்கு அப்புறம் எங்க பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா இவன் நல்லாதான் இருந்தா. அந்த பொண்ணுக்கு எப்படின்னா சாமி, எங்க மேல பாசமா இருக்கக்கூடாது, இங்க ஒன்னா இருக்கக்கூடாது, தனியா போயிடணும். அந்த மாதிரி இது தனியா கூட்டிட்டு போயிடுச்சு. கண்ணனி கேக்குறது எனக்கு புரியுதுமா. ஆனா இத நான் வந்து நேர் அலைவரிசையில எடுத்து சொல்ல முடியாது இல்ல. ஒருவேளை அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நம்ம யோசிக்கணும்ல. அதனால இந்த விஷயமா நீங்க நேர்ல வந்து பாத்துக்கிறது தான் நல்லதுமா. அதுக்கு என்ன பண்ணலாம்னு நான் சொல்றேன். ஏன்னா இதுல நான் சொல்றது அவ்வளவா நல்லது இருக்காதுமா. சரிங்களா? சாமி, எனக்கு உடம்பு தான் கொஞ்சம் ரொம்ப கை காலு வரீங்கல்ல அப்ப பாத்தல. ஏன்னா இந்த சந்தேகம் தான், அது எல்லா சந்தேகமும் தூண்டிடும். நம்ம நேர்ல பார்த்து சரி பண்ணிக்கலாம். வாங்கி போடலாமா சாமி? தாராளமா போடுங்க. நல்லா கேட்கறதுக்கு போடுங்க. நல்லதுமா. குமரவேல், நீங்க கேட்டீங்க இல்லையா? ஆமா சாமி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் இந்த கிரகமா, அறிவு சார்ந்த விஷயமா, அதுக்கப்புறம் வேறு என்னதான் நீங்க சொல்ல வரீங்க மனிதன் வெற்றி பெறுவதற்குள்ள? முதல்ல இது சொல்றதுக்கு முன்னாடி கடைபிடித்தல்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? யார் ஒருவன் நேரங்களை சரியாக பயன்படுத்துகிறானோ அவன் கண்டிப்பாக வெற்றியாளனாக இருப்பான்.
அது கிரகத்தால் பயன்படுத்துவானா அல்லது அறிவால் பயன்படுத்துவானா இல்லை வேறு ஏதாவதுல பயன்படுத்துவானா கேள்விக்குறி போட்டோம்னா சரி சாமி. அவனே தான், அவன் மட்டும்தான். இது எதுக்குமே காரணம் இல்லை. அப்போ நேரம் அதை கையாளுமை செய்யணும். எப்படி செய்யணும்? இப்போ நீங்கள் வந்து பக்தர்களுக்கு வணக்கம் சொன்னீங்க இல்லையா? ஆமாம் சாமி. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அந்த நேரம் திருப்பி வருமா? கண்டிப்பாக வராது. வராது. போனது. இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த நேரம் நம்ம கையில் இருக்குது. ஆமாம் சாமி. ஓகேவா? இப்போ திரும்பி நம்ம என்ன பேச போகிறோங்கிற நேரம் நம்ம கையில் இருக்கா? அதுவும் நம்ம கையில். தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஏற்படலாம், கரண்ட் ஆஃப் படலாம், வேறு எது வேணாலும் நடக்கலாம், நம்ம கையில் இல்லை. ஆமாம். இந்த டைம் நம்ம கையில் இருக்குது. இப்போ நீங்களும் நானும் கரெக்டாக பேசிட்டோம்னு வச்சுக்கோங்க, இது வெற்றிக்கினுடைய பாதை. அப்போ முடிந்த நேரத்தை வீண் செய்தவனும் வரக்கூடிய நேரத்தை பற்றி சிந்திப்பனும் வெற்றியாளனா ஆக முடியாது. சரி. இருக்கிற நேரத்தை எப்படி பயனுள்ளதாக ஆக்கணும்னு நினைக்கிறானோ அவன் மட்டும்தான் வெற்றியாளர். வாய்ப்புகள் இருக்கிறத சிறப்பாக பயன்படுத்திக்கணும். நேரத்தை பயன்படுத்தணும். வாய்ப்புகளை பயன்படுத்துறது ஒரு பக்கம், சரி, நேரத்தை பயன்படுத்தணும். ஓகே. அப்போ ஒவ்வொரு மணித்துளிகளும் பயனுள்ளதாக்கணும். நாம பயனுள்ளதா ஆக்கி பல பேருக்கு பயன் தர அளவுக்கு அதை ஏற்படுத்த முடியுமாங்கிற சிந்தனையும் ஒருவருக்கு இருக்கணும். சரி சாமி. தான் சிந்தனை மட்டுமல்ல, சமுதாய சிந்தனையோடு தழுவி போகும் பொழுதுதான் தனித்துவமான வெற்றியாளனாக முடியும். இந்நேரத்தை பயன்படுத்துவன் வெற்றியாளனாகலாம், தனித்துவமாக வெற்றியாளனாக முடியாது. அப்போ தனித்துவமான சமுதாயத்தை தழுவி இருக்கணும். இப்போ இந்த நேரத்தை சென்ற காலத்தையும் யோசிக்கக்கூடாது, வருங்காலத்தையும் சிந்திக்கக்கூடாது. இருக்கின்ற நேரத்தை சரியாக நாம் பயன்படுத்திக்கணும். இது நம்ம கையில் இருக்கு. இது முதல்ல இந்த கருத்தை மனதில் வச்சுக்கணும். இது ஒரு பக்கம். இப்போ கிரக ரீதியாக கிரக ரீதியாகவும் சம்பந்தம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நேரத்தை பின்பற்றுவது என்பதற்காக ஒரு கிரகம் இருக்கும். இப்போ சூரியனை நாம் பார்ப்போம். மேலை நாடுகளை கணக்கெடுத்தா அங்கே சூரிய உதயம் வேற, இங்கே சூரிய உதயம் வேற, ஆனால் ஒரே சூரியன். அப்போ நேரத்தினுடைய அடிப்படைகளை நாம் கணக்கு போடும்போது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் உள்ளே இருக்குதுங்கிறத இதை சிந்திக்கலாம். சூரியன் அந்த ஊருக்கேற்ற நேரத்துக்கு உதிக்கின்றது, இங்கே அதற்கேற்ப அளவுகளோடு சுற்றி வரும்பொழுது அது உதிக்கிறது. அதுபோல ஒரு மனிதனுக்கு என்னதான் விஷயங்கள் ஏற்பட்டாலும் சூரியன் என்பது ஆத்மபலம், நேரத்தை சரியாக பயன்படுத்துகின்ற உறுதி. சரி. அந்த உறுதியை கொடுப்பது எதிரான சூரியன் தான். அப்போ அதுக்கடுத்து மனசு வேணும். இது மனசு வச்சா தான் எல்லாமே. நமக்கு உறுதியான அந்த எண்ணம் தோணிடுச்சு, நீ போகும்போதே தடுக்கல் போன, சரி அப்புறம் போய்க்கலாமே. இப்போ என்ன, நிறைய பேர் அந்த மாதிரி நேரத்தை பின்பற்ற மாட்டாங்க, விட்டுருவாங்க. சில பேர் முன்னோர்களும் சரி, இன்னைக்கும் நிறைய பேர் கரெக்டாக இருப்பாங்க. எவ்வளோ பேர் ஆமாம்மா, இந்த ஒரு நிமிடம் கூட முன்ன பின்ன போகாது, அந்த மாதிரி போவாங்க. அப்போ அதுக்கு தேவை மனம். இந்த சந்திரனுங்கிற ஒன்று இருக்கணும் கிரகத்தில். அப்போது ஆத்ம பலமும் மனோபலமும் எவன் ஒருவன் பயன்படுத்துகின்றானோ அவன் சரியாக நேரத்தை பயன்படுத்தி கொள்வான். இதுதான் விஷயம். அதுதான் சூரியனும் சந்திரனும் எவன் ஒருவன் கிரகத்தில், சூரியன் என்பது ஆத்மா, சந்திரன் என்பது மனசு, இது ரெண்டத்தையும் சரியாக பயன்படுத்துகின்றவன் நேரத்தையும் சரியாக பின்பற்றுவான். இது கிரக ரீதியாக பிறக்கின்ற நேரத்தில் சூரியனோ சந்திரனோ பலவீனப்பட்டிருந்தால் அவங்க நேரத்தில் சரியாக பயன்படுத்த முடியாது. சரி, அந்த ஆத்ம பலம்னு ஒன்று இருக்குது, மனோபலம்னு ஒன்று இருக்குது, கரெக்டு. புத்தி பலமும் வேணும்ல. அப்போ அந்த புத்தி இருந்தால் தானே செய்ய முடியும். இதையும் அதையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? புத்திசாலித்தனம்னு வேணும்ல. அது பார்க்க பின்னாடி ஒரு பக்தர்மா. ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? யாருக்கா கேட்க போகிறீங்கம்மா? என் குடும்பத்துக்காக தான் சாமி கேட்க போறேன். சொல்லுங்கம்மா, யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லுங்களேம்மா. ஒன்றும் இல்லைங்க சாமி, நான் உங்கள்கிட்ட வந்தேன் சாமி 12 வருஷத்துக்கு முன்னாடி. சரி சரி. வந்து பரிகாரம்லாம் செய்ய சொன்னீங்க சாமி, குழந்தை இருந்துச்சு. சரி. ஆனா கொடுத்துமே எனக்கு அது நிம்மதி இல்லாத குழந்தை சுவாமி. என்னாச்சும்மா? 2 கிட்னியும் வீக்கமா இருக்கு, தொப்புள் வழியா நீர் எடுத்துட்டு இருக்கேன். சரி, யார் குழந்தைக்கா? நம்ம பையனுக்கு சாமி. சரி. உங்கள்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்தேன் சாமி, அது வந்து சரியாவாது, நீங்க கடைசி வரையும் அப்படியேதான் இருக்கணும்னு சொல்லி ஒரு பரிகாரம் சொன்னீங்க. குறையும் அப்படின்னு சொன்னீங்க சாமி. சரி சரி பரவாயில்ல, நம்ம அதையே கடவுள் கொடுத்துருக்காரு, எடுத்துட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு சாமி. பரிகாரம்லாம் செஞ்சேன் சாமி. ஆனா வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன், வீடு கட்ட முடியல, வாடகை வீட்லயே தான் இருக்கிறேன். பிரச்சனைகள் நிறைய
சளியா வருது, அடிக்கடி உடம்பு சரியில்லாதாவுது எனக்கு. கண்ணா, முதல்ல இதெல்லாம் உங்கள் உடம்பு சரியில்லாது வீடு கட்டுறதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. பரிகாரம் செஞ்சுட்டேன் சாமி, குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் முதல்ல வந்தது வந்து குழந்தை பிரகாதத்துக்காக வந்தீங்களா? ஆமாங்க சாமி. அதுக்கப்புறம் பரிகாரம் பண்ணீங்க, குழந்தை நின்றுச்சு. ஆமாங்க சாமி. நின்றுச்சு. அப்போ வந்து என்னை பார்த்தீங்களா? இல்லைங்க சாமி. நம்ம இருங்க, நான் சொல்லிட்டே வரேன். நம்பர் 1, அதையாவது கேட்டிருக்கலாமா? அதுவும் கேட்கல. ரைட். குழந்தை பிறந்ததை இந்த மாதிரி ஆரம்பத்திலேயாவது பார்த்தீங்களா? அதுவும் பார்க்கல. முத்தை விட்டுட்டு கேட்குறீங்க. சரி, அதையும் விட்டுடுங்க. 3வது, இப்போ வீடு மேலேயும் குழந்தைய விட்டுட்டு வீடு மேலேயும் உங்கள் உடம்பு ஒன்று, பொதுவாக உடம்பு ஏதாவது ஒன்று படுத்து தான் செய்யும். இந்த மாதிரி குழந்தை பிறந்தாலேமா இதுக்கு பிரம்மஹத்தி தோஷம், சுருஹத்தி தோஷம்னு பேர். இந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள், அலர்ஜி சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகளில் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பண விரயத்தை கொடுக்கும். நகை தங்காது. இந்த பிரச்சனைலாம் இருக்கும். சொந்தம்லாம் பகையாகும். கரெக்டுங்களா? சரிங்க சாமி. அதான் சாமி இப்ப கால் உடஞ்சிச்சு, எங்க வீட்டுக்காரர் கீழே விழுந்து. அம்மா, சரிங்கன்னு சொல்றது உண்மையா பொய்யாமா? உண்மைதான் சாமி. அதை சொல்லாம நீங்க அடுத்துக்கு போறீங்களே, நான் அப்புறமா ஐயோ நம்ம தப்பா சொல்லட்டுமான்னு தோணுதே. இல்லைங்க சாமி. ரொம்ப தெளிவா இல்லாம தூங்கி எழுந்தீங்களா? இப்பதான் சாமி தூங்கி இப்பதான் எழுந்தீங்களா? இல்லைங்க சாமி, நான் எந்திரிச்சு இன்னைக்கு சாமி கிடைக்கணும். சரி, ரைட். மொத்தத்துல என்ன கேட்க வரீங்க? குழந்தைக்காக ஒரு மந்திரம் எழுதி கொடுத்துருப்பல்ல, இருக்கா இல்லையா சாமி? புரியலம்மா. வீடு கட்ட எனக்கு அமைப்பு இருக்குங்களா? நல்ல அமைப்பு இருக்கு. இங்க என்ன கேள்வி கேட்குற அமைப்பு வரும்போது வீடு கட்டுற அமைப்பு கண்டிப்பா வந்துடும். சரிங்க சாமி, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கம்மா. அதான் சாமி கேட்கலான்ட்டு. ஓகேம்மா, வீடு நல்லபடியா கட்டுங்கம்மா. சரிங்க சாமி. நல்லதும்மா. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இல்லை, உலகங்கள் வரும்பொழுதே குழந்தைய விட்டாங்க. 2 கிட்னி ஆயிடுச்சுன்னு எனக்கு வீடு கட்டினா போதும்ட்டாங்க பாருங்க. அந்த கேள்வி ஆரம்பிச்சது ஒன்று, முடிவு இன்னொன்று வந்து முடிச்சிட்டாங்க. அது அவங்களுடைய டவுட் வீடு மேலே, அவ்வளோதான். அடுத்து ஒரு பக்தர் கார்டு அடிக்கிற. ஹலோ சாமி. சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சாமி, நாங்க மதுரையில இருந்து பேசுறோம் சாமி. யாருக்காக கேட்க போறீங்கம்மா? என் பையனுக்காக கேட்குங்க சாமி. பையனோட பேர் என்னம்மா? குருநாதன் சாமி. வயது என்னம்மா? வயசு 15 சாமி. சொல்லுங்கம்மா, என்ன பண்றாரு குருநாதன்? சேட்டை ரொம்ப பண்றாரா? 10th முடிச்சு 11 போறான் சாமி. சரி. அவங்க படிப்பு எப்படி இருக்கு சாமி? எங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. ரைட். குறையில்லாம நிறையோடு தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கள நல்லா இருங்க. படிப்பு நல்லா இருக்கிறத பொறுத்த வரைக்கும் அது ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவெடுங்க. சரிங்க சாமி. சும்மா நான் அப்படியே வந்து கேட்டு சொன்னா நல்லா இருக்கப்பா, அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் ஒத்து போகுதா? அது அப்பக்கப்ப சண்டை போட்டுக்கிறாங்க. ரைட். உங்ககிட்ட ஏமாத்துறானா நிறைய? ஆமா சாமி. அதே மாதிரி செல்போனு நிறைய நோண்டுறானா? ஆமா சாமி. அவனுக்கு என்ன தொழில்னு எனக்கே குழப்பமாகுது, பார்த்துறது நல்லது. சரிங்க சாமி. சரியா? சரிங்க. ஆனா டாக்டர் இல்லை, அது மட்டும் உறுதியா சொல்லிடுறேன். சரிங்க சாமி. படிக்க வைக்கலாம்ல சாமி? எதுக்குமா? படிப்பு +1 +2 படிக்க வைக்கலாமா, இல்ல பாலிடெக்னிக் இந்த மாதிரி படிக்கலாம்? இல்ல, படிக்க வைங்க. +1 +2 படிக்க வைங்க. சரிங்க சாமி. அதுல மாற்றம் வரும், வந்து பாத்துருங்க. சரிங்க சாமி, ரொம்ப நன்றி. நல்லதும்மா. அப்போ இப்போ புத்தி பலம் வேணும். இந்த புத்தி பலம்ங்கிறதுக்கு அதிபதி யாருன்னா குரு. ஓகே. இப்ப சூரியனுங்கிற பலம், சந்திரனுங்கிற பலம், குரு என்கிற பலம், இது வேணும் இல்லையா? அப்போ இந்த 3 கிரகங்களும் ரொம்ப முக்கியமாக சம்மந்தப்படுது. ரைட்டுங்களா? அதை விட முக்கியம், அறிவு சார்ந்தவரை துணை கொண்டவன் மட்டும்தான் சாதனையாளர். ஆமாம். இது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம். சரி. நேரத்தை கையாளுவது என்பது முதன்மையாக எடுத்துக்கணும். குறிக்கோளுங்கிறது 2வது எடுத்துக்கணும். விடாமுயற்சி என்பது 3வது எடுத்துக்கணும். அறிவுள்ளவருடைய அந்த அறிவு சார்ந்த விஷயங்களை உள்வாங்கணும், அவரை துணை கொள்ளணும். இந்த நாளும் எவன் ஒருவன் செய்கிறானோ அவன் நிச்சயமாக வெற்றியாளன். ஆமா, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்ப கிரகம் அதனுடைய குணத்தை செயல்படுத்துகிறதே தவிர அதுவே செயல்படாது.
அப்போ இவன் அதையும் ஜெயிக்கலாம். கிரக ரீதியா பாதிக்கப்பட்டவன் கூட ஜெயிக்கலாம். யார் ஜெயிக்கலாம்? அறிவு சார்ந்த ஒருவர் பக்கத்தில் இருந்தால். இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. நம்ம அறிவு சார்ந்தவன் பக்கத்தில் வச்சுட்டா அவரே நம்மளை குறை சொல்லுவார். இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கு சமுதாயம். உங்க தொழில உங்க அலுவலகத்தில் கூட அப்படி இருக்கும். கண்டிப்பா இருக்கு இல்லையா? அப்ப என்ன ஆகும்? நம்ம சொல்ல முடியாது. அந்த உடனிருந்த அறிவு சார்ந்தவர் நம்ம பின்பற்றிட்டோம்னா கிரகங்கள் பாதிப்புகள் இருந்தாலும் நேரத்தை பின்பற்றினால், அப்ப கிரகங்கள்ன்றதை நடுவில் வச்சுக்கலாம். சரி, இந்த பக்கம் அறிவு சார்ந்தவர்கள், இந்த பக்கம் நேரத்தை பின்பற்றுவர்கள், இந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்துடணும். அப்ப கிரகம் வராது, அது இறங்கிடும். அது கட்டுப்படும். ஓகே, நேரத்தை சரி. அதுக்கு தான் சூரியனை உதாரணம். அது கரெக்டாக வரும், போகும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அதுவும் நாட்டுக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா? அது போல எல்லாத்துக்கும் சம்பந்தம் உண்டது. ஒவ்வொரு மனிதனும் வெற்றியாளன் ஆக முடியும். ஆனால் இதுதான் இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை பின்பற்றினா, இப்போ நான் அப்படிதான் ஒரு நிமிடத்துளிகளை கூட எப்படி என்பதை சிந்திப்பேன். அதனால தான் குறுகிய காலத்தில் 2 ஆண்டு காலத்தில் 8 புத்தகங்கள் எழுத முடியும். அப்போ அந்த ஒரு நிமிடம் கூட வீணா போயிடுச்சுன்னா திருப்பி அந்த நிமிடத்தை நம்மளால் எடுக்கவே முடியாது. அது வரவே வராது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. அந்த நேரங்களை நாம் பின்பற்ற கடந்த காலங்களெல்லாம் வெற்றி காலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வருங்காலத்தை பற்றி சிந்திக்கவே கூடாது. இருக்கின்ற காலத்தை எப்படி பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு நிமிடத்தை பயனுள்ளதாக மாற்றுகின்றவன் 1 மணி நேரம் தெரியாமல் அதை இயற்கையாக தானாகவே பயனுள்ளதாக ஆக்கி விடுவான். அதை பயனுள்ளது உள்ள மூளை போச்சுன்னா அடுத்து எழுந்து போய் 2 மணி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான். ஆக எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு. இதுதான் குமரவேல். நான் உங்களோட பயணிக்கும் போதே இதெல்லாம் கவனிச்சிருக்கேன் சாமி. நீங்கள் 25 வருஷத்தில் நாங்கள் கூட இருக்கும்போது ஒரு நேரத்தையும் நீங்கள் எவ்வளோ பக்குவமாக பயன்படுத்தி அதை மக்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக கொண்டு போய் சேர்க்குறீங்கிறத நான் கண்கூட பார்த்துட்டு இருக்கேன் உங்க கூட. அதில் ஒரு சின்ன அனுபவம் எதாவது இருந்தால் சொல்லுங்களேன் குமரவேல். அதில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று ஆரம்பித்து அதில் மக்களுக்கு தொண்டாற்றணுங்கிற எண்ணம் ஆரம்பத்திலேருந்தே இருந்தது. ஒரு பாமன் சாமிகளுக்கு வராய்க்கெல்லாம் கோயில் உருவாக்கி, முருகன் உருவாக்கி, அதில் நிறைய தொண்டு நிறுவனங்கள் செஞ்சு பயனடையணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஆரம்ப காலத்துலேருந்து நான் உங்களுக்கு பார்த்துட்ருக்கேன். அது நீங்கள் உருவாக்குறதுக்கு எவ்வளோ கடினமான உழைச்சிங்கிறதையும் நான் நேரடியாக பார்த்தேன். அதுக்குண்டான பலன் இப்போ நம்ம கடந்த வருடங்கள் நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாம் இன்றைக்கி ஆலயம் உருவாக்கி இன்றைக்கி சிறந்த வந்துக்கிட்டு இருக்கு. இதனால் இந்த ட்ரஸ்ட் மூலியமாக எவ்வளோ பயன்பட்டு இருக்காங்கிறதையும் நான் ஆடிட் பண்ணுறதுனால பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக. ஸோ எல்லாமே போய் சேர்ந்துட்டு இருக்கு சாமி. அதுதான் ஒரு சிறப்பான அனுபவங்கள். அந்த எண்ணம் உங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி எண்ணங்கள் இன்னைக்கு செயலாக உருவாகி இருக்குங்கிறது தான் ஒரு அதில் ஒரு கடின உழைப்புக்கு உண்டான பயன். ஏன்னா இதை நீங்கள் தான் சொல்ல முடியும். கூடவே இருந்ததுனால நான் சொல்லியிருக்க முடியாது. இந்த மணித்துளிகளை எப்படி ஆக்குறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு. சரி சார். மாதத்தில் ஒரு நாள் முழு நிலவான சந்திரன் மறைக்கப்படுகிறது. ஆம், அதுதான் அமாவாசை. சந்திரன் முழுமையாக மனம் சம்பந்தப்பட்ட மண்டலமாகும். சூரியனின் செயலான ஆழ்மனமும் சந்திரனின் செயலான மனதும் அன்றைய நாளில் நம்மில் பல பேருக்கு உடலில் ஏதோ மாற்றம் உண்டாவது போலான எண்ணத்தை உருவாக்கி உடல் ரீதியான பயம், குழப்பம், மந்திர தந்திர சூனியங்கள் என்கிற நினைவுகளை கொடுத்து வேதனை ஏற்பட காரணமாக திகழ்கிறது என்பதை உணர்கிறோம் அல்லவா? ஆம், இதுவே அமாவாசையின் நிகழ்வு. நம் மன போராட்டங்களுக்கும் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் காரணமான இந்த அமாவாசையில் சூட்சுமமான முறையில் வழிபாடு செய்வது நமக்கு நல்ல பலனை தரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மகாபாரத போருக்கே அமாவாசையில் செய்யும் வழிபாடு வெற்றி தரும் என்பதை கணக்கிட்டு கொடுக்கப்பட்டதை நாம் அறிவோம் அல்லவா? அதே போல சந்திரனை புனிதப்படுத்தி வளர்பிறையாக பிரதிபலிக்க செய்வதைப் போல உங்கள் வாழ்க்கை போராட்டங்கள் அனைத்திற்கும் தீர்வாகி பிரகாசமாக நல்லவைகள் எல்லாம் வளர்ந்து வருவதற்கு அற்புதமான காரிய சித்தி தரும் மந்திர வெற்றிலை வேள்வி மாதம் தோறும் வரும் அமாவாசை தினத்தில்
நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகளின் ஸ்கந்தாலிகா ஆசிரமத்தில் மிகச் சிறப்பாக மாலை 3 மணி முதல் 6 மணி வரை நடைபெறுகிறது. நீங்கள் உங்கள் இல்லத்தில் 5 வெற்றிலையில் ஜூம் ச என்ற பீஜாட்சர மந்திரத்தை மஞ்சளை கொண்டு மோதிர விரலால் எடுத்து 5 வெற்றிலையின் மீது எழுதி ஒரு பிரார்த்தனையை வேண்டிக் கொண்டு ஸ்கந்தாலயா ஆசிரமம் வந்து நடைபெறும் வேள்வியில் உங்கள் கைகளால் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பயம் அகற்றி காரிய சித்திகள் பெற்று மகிழ்வாய் வாழ்ந்திட அழைத்து மகிழ்கிறோம். இப்போ அமாவாசை பற்றி பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் இந்த மாதம் 5ஆம் தேதி வருகிறது. மாலை 7:30க்கு மேலே, சுமார் 7:50 இருக்கும், அந்த நேரம்தான் வருகிறது. அதனால் மாலை நாம் 7 மணிக்கு எப்போதும் போல் பூஜையை தொடங்குவோம். 8 மணிக்கு மேலே தான் பிருகிருதிகளும் இந்த ஜும்சகா வேள்வியும் போகும். அதனால் 7 மணிலேருந்து ஆரம்பிக்கப்படும். வருகின்ற 5ஆம் தேதி அமாவாசை அன்று. இது உங்களுக்கு ஒரு செய்தியாக சொல்கிற முதல்ல வருது. இந்த வெற்றிலை யாகம் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. போகிறவங்களுக்கு தெரியும் அது பலன் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குதுங்கிறத மட்டும் பாருங்கள். ஏன்னா இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அப்படி ஒரு அற்புதம் தான் ஜும்சக மந்திரத்தில் இருக்குது. எல்லா மந்திரத்திற்கும் பிரதான மந்திரமான ஒரு மந்திரம் ஜும்சக, சூட்சும மந்திரம்னே பேர் அதுக்கு. அது அமாவாசை அன்று 5 வெற்றிலையில் எழுதும்போது அவ்வளவு பிரமாதமான ஒரு சக்திகள் கிடைக்கும் என்பதை நான் உங்களுக்கு அனுபவ ரீதியாக பார்த்ததை சொல்கிறேன். வந்து பயனடைங்க. வருகின்ற 5 மாலை 7 மணிக்கு ஒரு பக்தர் காத்துட்ருக்காங்க. ஹலோ 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 வணக்கம். வணக்கங்க. எங்கேருந்து பேசுகிறீங்க? குருவே சரணம். நல்லா இருங்கம்மா. ஆம்பூர்லேருந்து பேசுகிறேன்ப்பா நான். யாருக்கா கேட்க போகிறீங்கம்மா? எங்கள் வீட்டுக்காரருக்காக கேட்கணும்பா. அவர் பேருமா? அவர் பேர் கோவிந்தராஜ்ப்பா. என்ன வயசாச்சுமா? வயசு 47ப்பா. சொல்லுங்கம்மா. அப்பா இவருக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, எல்லாம் சரியாயிடுச்சுப்பா. உங்ககிட்ட சொன்னேன், நீங்க பரிகாரம் சொன்னீங்க, எல்லாம் செஞ்சு நல்லா இருக்காருப்பா. வெரி குட்மா. நல்லா இருந்து இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்காருப்பா. நீங்க போவாருன்னு சொன்னீங்க. சரி, போயிட்டு இருக்காருங்க. சரி. போயிட்டு இப்பதான் ஒரு 6 மாசம் ஆச்சுப்பா. மறுபடியும் அந்த வேலையில ஏதோ சின்ன பிரச்சனைப்பா. அது வந்து இன்னொன்னு எனக்கு வந்து கனவு வருதுப்பா. அடிக்கடிக்கு இந்த பள்ளத்துல ஓடுற மாதிரி அந்த மாதிரி கனவு வருதுப்பா. அது வந்த உடனே அது வேலைக்கு பிரச்சனையா இருக்கும். முன்னவும் அந்த மாதிரிதான் வந்துச்சுங்க. அப்போ அந்த வேலை சுத்தமா வேலையே இல்லாம 6-7 வருஷம் சும்மா இருந்தாருங்க. அப்புறம் உடம்பு சரியில்லாம அது எல்லாம் ஆயிட்டு மறுபடியும் இப்பதான் போயிட்டு ஒரு 6 மாசம் ஆச்சுப்பா. திரும்ப எனக்கு கனவுல பள்ளம் வர மாதிரி வந்துச்சு. உடனே வேலை மேல கண்ணு ஒன்றும் இல்லை கண்ணு. இப்போ இந்த போன வாரம் பார்த்தீங்கன்னா இந்த ருணரோக சத்ரு வேள்வின்னு சொல்லியிருக்கல, வேள்வி, அதுல அவரோட ஜாதகத்தை வச்சுக்கிட்டு சிறப்புல பங்கு கொள்ளணும். நீங்க அவருக்கு ஜாதகமே இல்லைங்களா? அது நம்ம போட்டு கொடுப்பாங்க. நீங்க அங்க கேட்டீங்கன்னா போட்டு கொடுப்பாங்க. அது வந்து என்னன்னா அந்த சிறப்புல கலந்துக்கணும். பொதுவை விட சிறப்பு அவருக்கு அந்த ஜாதகத்தை வச்சு பண்ணாதான் அவருக்கு அது வேலை செய்யும். நம்பர் 1. நம்பர் 2, போக வேணாம் போது போயிருக்காரு. அதை நான் வரவேற்கிறேன். அந்த உறுதியான மனப்பான்மையை வரவேற்கிறேன். ஒரு முறை என்னை பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்றது அதுக்கு முடிவு பண்ணிடா கண்ணா. சரிங்கப்பா. இப்ப போயின்னு இருக்காரு. இன்னைக்கு வர சொல்லி இருக்காங்க. சும்மா ஒண்ணுமே இல்லைங்க. சும்மா அதே ஒரு பெரிய நீ பேசிட்டு இல்லடா கண்ணா, அது கிடைச்சிடும். அதை பத்தி பிரச்சனை இல்லை. போயிட்டாருப்பா. இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காரு. அதான் ஏன் இந்த மாதிரி நடக்குதுங்கிறத நம்ம பார்த்து அதை கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்க அதுல மட்டும் பங்கு கொள்ளுங்க. சரிங்கப்பா. அவங்க வந்து ஜாதகத்துல வேறு பேர் மட்டும் சொல்லி சொன்னா போதுமா? போறோம்மா, அது போட்டு கொடுப்பாங்கம்மா. சரிங்கப்பா. சரிங்களா? சரிங்கப்பா. நல்லதும்மா, நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தர் அப்படியே தொடர்ந்து இருக்காங்க. ஹலோ, வணக்கம்மா. எங்க இருந்தம்மா? என்ன தாராபுரத்துல இருந்து? என்ன பேரு கண்ணா? நந்தினி. யாருக்கா கேட்க போறீங்க? என்ன வயசுடா கண்ணு? சொல்லுடா கண்ணா. சரி. யார் அப்பாவோட? உங்க இல்லடா கண்ணு, உங்க அம்மா அப்பாவோட பேசுறது இல்லையா? அவங்க அம்மா அப்பாவோட? சரி. சரி.
சரிம்மா, என்னம்மா? ஒரு சிங் மந்திரம் எல்லாம் சொல்லிட்டே தான் இருக்கிறேன். சரிம்மா. இந்த 10 நாளைக்கு முன்னாடி நீங்க என் கனவுல சிங் டாலரையும் அப்பா போட்டோவையும் வீட்டுக்காரர் போட்டோவையும் ஒன்னா வச்சு 108 முறை சிங் மந்திரம் சொல்லுமா, 16 நாளையில பேசிடுவாங்க, மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கப்பா. அதுதான் அது செஞ்சா மாற்றம் கிடைக்குமா என்னங்கிறதுக்காக கேட்டுங்கப்பா. மாற்றம் கிடைக்குமான்னு கமா போட்டீங்கன்னா கிடைக்காதுடா கண்ணு. அப்பா நம்புறேன்ப்பா. அவ்வளோதான், பண்ணிடா கண்ணா. சரிங்கப்பா. ஒரு தெரியுமா, எனக்கே ஆச்சரியமா இருக்கு நீ சொல்றது. அப்பா ஆமாங்கப்பா, சிங் டாலர் கேளுமா, இந்த மாதிரி சூழ்நிலையில நீ என்ன தனியா பார்த்து கேட்டிருந்தா கூட நான் இதை தான் சொல்லியிருப்பேன். சரிங்கப்பா. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. சிங் அந்த மாதிரி தான், அது பல பிரிந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்தது. என்னம்மா? சரிம்மா. பாப்பா ஒரு சுமாரா தான் படிச்சாங்கப்பா. ஒரு 5th அவங்க ஆத்தா இறந்ததுனால ஒரு சுமாரா தான் படிச்சாங்கப்பா. சிங் டாலர் வாங்கி போட்டு ஒரு லாஸ்ட் எக்ஸாம் தான்ப்பா அட்டெண்ட் பண்ணனா 3வது ரேங்க் வாங்கிக்கிறாங்கப்பா. அவ்வளோதான். அதுதான் இப்போ நான் அதான் சொல்லியிருப்பேன்டா கண்ணு. நீ அதே பண்ணு, கண்டிப்பா அது சரியா போயிடும்டா கண்ணா. ரொம்ப சந்தோஷம். நல்லதுடா கண்ணு, நல்லதுடா கண்ணு. ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க? நான் கரூர்ல இருந்து பேசுறேங்க. யாருக்கா கேட்க போறடா கண்ணா? என் பையனுக்காக கேட்க. பையனோட பேருமா? சாய்ராம். சாய்ராம். வயசு என்ன ஆச்சுமா? 24. சொல்லுங்கம்மா. அவன் சின்னதுல இருந்தே பேசுறதுக்கு லேட் ஆகி பேசினவன். சரி. இப்ப வேலைக்கு போன இடத்துலயும் கொஞ்சம் பிரச்சனை இப்ப அந்த இடத்துல நிக்கிறாங்க. சரி. அது அப்பப்ப பிரச்சனையா இருக்கு, அது முன்னேற்றம் கிடைக்கவே மாட்டேங்குது. சரி சரி. அதான் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும்னு கேட்கலாம் ஐயா கிட்ட. அல்ல அது கொஞ்சம் பிரச்சனை இருக்குமா? உங்க கணவர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்க. சரிம்மா. அவருக்கு 33 வயசு வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு தெரியுமா? அவங்களுக்கு 31 வயசுல தான் மேரேஜ் ஆனிச்சு. அவ்வளோதாம்மா. அதே தான் உங்கள் பையனுக்கு 33 வயசு வரைக்கும் அவருக்கு தொழில் வேலை எல்லாம் சரி இருக்காது. 33 வயசுக்கு மேலே தான் எல்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி 30ல் தான் திருமணமும் ஏற்படுத்தும். இதை நான் நல்லா மனப்பாடமாக வச்சுங்க. ஆனால் அவருக்கு படிக்கக்கூடிய திறமை நல்லா இருக்கும், சில தடுங்கல் தடைகள் கொடுக்கும். அவரை மேற்கொண்டு படிக்க சொல்லுங்க. படிச்சாருன்னா 27வது வயசுல ஒரு உத்தியோகத்துக்கு போவாரு. 29 வரைக்கும் 2 வருஷம் அது எக்ஸ்பீரியன்ஸ் பூஸ்ட் பண்ணுவாரு. 30 வயசுல ஒரு மாற்றம் வரும். அது வெளிநாடாகவும் இருக்கலாம். 30வது வயசுல இருந்து 32வது வயசு வரைக்கும் அது போகும். 33வது வயசுல செட்டில் ஆவார். 37வது வயசுல இருந்து யோகம் வரும். இதாம்மா அவரோடது. நல்லதும்மா, நல்லதும்மா. ஹலோ. ஐயா வணக்கங்க. வணக்கங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம்ல பேசுறீங்க. யாருக்கா கேட்க போறீங்க? பையனுக்காகங்க. பையனோட பேரு? கார்த்திகா. கார்த்திகா? ஆமாங்க. சரி சரி. வயசு என்னங்க? வயசு 30 முடிஞ்சிச்சியா? 30 முடிஞ்சிச்சு. சொல்லுங்க, என்ன விஷயம்? தம்பிக்கு வர அமைய மாட்டேங்குதுயா. இது வரைக்கும் பார்த்து எதுவுமே அமையலையா? ஆமாய்யா. ஓ, ஜாதகம்லாம் வந்துதா? இன்னும் இல்லையா, வந்து 2-3 பார்த்துட்டேன், செட் ஆகல. தம்பிக்கு சுத்த ஜாதகம். சரி. ஓஹோ, நீங்க நிறைய ஜாதகம் பார்க்குற பழக்கம் உண்டா? இல்லையா. இல்லை, தம்பிக்கு சுத்த ஜாதகம்னீங்களா, அதனால கேட்டேன். ஜோசியங்கிட்ட கேட்டது நமக்கு தெரியாதுயா. இல்லை, ரொம்ப டீப்பா பார்க்காதீங்க. சரியா. இந்த வருஷம் முடிஞ்சிடும் அவருக்கு. சரியா. அதை பற்றி கவலைப்பட வேணாம். 30 தான்னா 31லேருந்து 32க்குள்ளே கண்டிப்பாக முடிஞ்சிடும். சரியா. தோஷங்கள் வேற இல்லை, சுத்த ஜாதகம்னு சொல்லிட்டீங்க. ஆமாய்யா. ஆனால் நாம் அப்படி எடுத்துக்க முடியாது. சரியா. உங்கள் தாத்தா வகையில் 2 தாரம் இருந்ததா? ஆமாய்யா. அந்த தோஷம் வீட்டுக்குள்ளே இருக்கு. பாருங்க, உங்களுக்கு என்ன ஆகும்னா எப்பவுமே ஏற்ற இறக்கம் ஏற்ற இறக்கம் ஏற்ற இறக்கம் இப்படியே தான் போயிட்டு இருக்கோம். ஆமாய்யா. இதுக்கு காரணம் பெண்கள் வீட்டில் இருந்தால் ஏதாவது ஒரு நோய் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பெண்களால் பகை ஏற்படுத்தும். இது என்னன்னா இந்த தோஷம்தான் அவருக்கு திருமணத்தை தடை பண்றது. இது ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு 2 முறை ரோகிணி நட்சத்திரத்தில் 2 வாட்டி நம்ம கோயிலில் அனுக்கிரக வாராகிக்கு பூசணிக்காய் தீபம் மஞ்சள் நிற திரியில போடணும்.
சரியா இது ரெண்டே மாட்டி போட சொல்லுங்க, முடிஞ்சிடும். சரியா நல்லதுங்க. ஓகே. ஹலோ 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 அம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? திருச்சியில இருந்து பேசுறேன்ப்பா, சிவரஞ்சனிப்பா. சிவரஞ்சனிம்மா, யாருக்காக கேட்க போகிறீங்க? எங்க அப்பாவுக்காவையும் எனக்காவையும்ப்பா. அப்பாவுக்கு முதல்ல சொல்கிறா கண்ணு. அப்பா வந்து மிதுன ராசிப்பா. சரி, அப்பா பேர் என்ன? நட்சத்திரம், வாழை போட்டிருக்கு. அப்பா பேர் என்ன? ராஜேந்திரன்ப்பா. சரிம்மா, என்ன வயசாச்சு? வயசு 62 இருக்கு. சொல்லுமா, என்ன பிரச்சனை அவருக்கு? வாழை ஊண்டிருக்காங்கப்பா. புரியலம்மா. வாழை போட்டிருக்காங்கப்பா. மாலை போட்டிருக்காங்களா? வாழை விவசாயம் பண்ணிருக்காங்கப்பா. சரிம்மா, அத பத்தி கேட்கலாம் தாங்கப்பா கூப்பிட்டுருக்கேன். விவசாயம்மா போட்டிருக்காங்கப்பா. இன்னும் வாழை வந்து தார் வைக்க. வாழை செடி நட்டு இருக்காரு. ஆமாப்பா. சரி, வாழை என்னடா புது பாஷையா இருக்கேன்னு பார்த்தேன் நான். சொல்லுமா. அது வந்து இன்னும் இது பண்ணலப்பா, ஈனவே இல்ல. அப்படின்னா என்ன ஈனவே இல்லைன்னா? வளரவே இல்லையா? தார் போடவே இல்லைங்கப்பா. ஒரு மரத்துல கூடவா? போட்டிருக்குங்கப்பா, ஆனா சரியா போடல. அதான் என்னன்னு கேட்கலாம். கண்ணு, இது நீ இப்படி குழப்பனா நான் என்ன சொல்றது? மனுஷனுக்கு பாக்குற என்ன மரத்துக்கு பார்க்க சொல்றியம்மா? அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியல. அந்த போட்டோ எடுத்துட்டு அந்த பூமியோட மண் எடுத்துட்டு என்ன வந்து பாருங்க. சரிங்கப்பா. இன்னொரு விஷயம்ப்பா. சொல்லுமா. ஆண் குழந்தை வேணும்னு இருப்பாங்கப்பா. எப்போ வச்சுக்கலாம் என்னன்னு தெரியலங்கப்பா. ஆனா நாங்க மாசம் உங்களை வந்து பாக்குறதுக்கு வந்துட்டு இருக்கோங்கப்பா. சரி, இந்த முறை வரும்போது என்கிட்ட ஞாபகப்படுத்துமா. சரிங்கப்பா. நல்லதுரா கண்ணு. ஹலோ 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 சார், சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க, நீங்க பேசுறது கேக்குதுங்க. வணக்கங்க. எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன் சாமி. யாருக்கா கேக்கு? மால் மருகன். என்னமா? மால் மருகன் என் பேரு. மால் மருகன். ஆமா சார். பிரமாதம். என்ன வயசுங்க சார்? 48 ஆகுது சார். சொல்லுங்க மால் மருகன். சார், என்ன லைஃபே செட் ஆகல சார். ரொம்ப கஷ்டத்திலே இருக்கேன். கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைங்க சார். இல்ல லைஃபே செட்டில் ஆகணும்னா குழந்தை இல்லையோன்னு என்னன்னு பார்த்தேன். இல்ல சார், நம்ம நிறைய வேலை செய்யறோங்க, இது கஷ்டப்பட்டு வேலை செய்யறோங்க. பட் ஒண்ணு இல்லம்மா. இது என்னன்னா, இது மறைந்த பிரச்சனைகள் நிறைந்து இருக்கும் உங்களுக்கு. எப்பவுமே பிரச்சனை எப்படி வருதுன்னே தெரியாது உங்களுக்கு, கண்டுபிடிக்க முடியாது உங்களால. நம்பர் 1, நல்லா போய்கிட்டே இருக்கும், பார்த்தீங்கன்னா அப்படியே பிரச்சனையாகி கம்மியாயிடும். வருமானமும் அதே மாதிரி தான், நல்லா வந்துகிட்டே இருக்கும், அப்படியே குறைஞ்சு போயிடும். எது பண்ணீங்கனாலுமே முதல்ல நல்லா இருக்கும், பின்னாடி நல்லா இருக்காது. இதனால எதையும் என்ன முடிவெடுத்து செய்யணும்னு ஒரே குழப்பம் ஆயிடும். இது வந்து என்னன்னா 2 விஷயம் இருக்கு. அது கருவருவன் நிலையறிய மந்தனோடு ஊடுருவி நிலையாய் நின்ற குடும்பம் தடுமாற்றமாய் போகுமாடா அப்படின்னு சொல்ற. இது எப்பன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த 3ல இருந்து 5 வருஷமா அதிகமா இருக்கும் உங்களுக்கு. இது வந்து காரணம் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்துல காளஹஸ்தி போயிட்டு ஒரு ருத்ராபிஷேகம் பண்ணுங்க. இப்ப இந்த அமாவாசையை பத்தி இந்த வெத்தலை போட்டோம் இல்லையா, இப்ப ஜும் சகன்ட்டு, அதை இந்த அமாவாசைக்கு 5ஆம் தேதி வருது இல்ல பாருங்க, மாலை அதை எடுத்துட்டு வந்து போடுங்க. இது உங்களுக்கு 100% வந்து நல்ல பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால சொல்றேன். வரணும் நீங்க போடணுங்கிறது என்னோட நோக்கம் அல்ல. அது இறைவனோட அருள். யாரெல்லாம் வந்து அது வெத்தலையை போட்டு வெத்தலையில பங்கு கொள்ள போறாங்களோ அந்த வெற்றிலை யாகத்துல, அது அவங்களுக்கு இறைவனுடைய பிராப்தம். ஆனா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன் நான். இல்லைன்னா என்ன ஆகும்னா, ஹார்ட் ஒர்க் நல்லா உழைப்பீங்க, வெறுத்துருவீங்க, அதுக்கான பலன் கிடைக்காது. ஆமா, இல்ல அதுதான் அது. இது பண்ணீங்கன்னா சரியா போயிடும். இல்ல அது நீங்க வந்து போட்டு பாருங்களேன். இந்த அமாவாசை வந்து பாருங்க, அடுத்த அமாவாசத்துக்குள்ளேயே கிடைச்சிடும், கண்டிப்பா கிடைச்சிடும். இல்ல சரி பண்ணிக்கலாம். ஒண்ணும் இல்ல, நீங்க இதை பண்ணுங்களேன், இந்த அமாவாசை பண்ணுங்களேன், பாருங்க உங்க மாற்றத்தை. நல்லதுவா. குமர், ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். சரி சார்.
மனமகிழ்வான வணக்கம். இந்த பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவு செய்தியாக நாம் பதிவிட போகிறோம். அதாவது வருகின்ற 16/6/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் ஒரு அற்புதமான வேள்வி நடைபெறவிருக்கிறது. முருகப்பெருமானிடம் தேவர்கள் பல சூழ்நிலையில் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டி விரும்பி பல வரங்களை பெற்றதிலே இந்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்படி வரம் பெற்ற நாளாக இந்த நாளை கருதப்பட்டுத்தான் இந்த நாள் 16/6/2024 அன்று அந்த நாட்களாக இருக்கிறது. அந்த வகையிலே அடியேன் சிந்திச்சு அந்த நாளிலே ருண ரோக சத்ரு சாந்தி வேள்வி என்ற ஒரு வேள்வியினை செய்வதாக முடிவு செய்து அன்று நாம் செய்ய போகின்றோம். இந்த ருண ரோக சத்ரு அப்படி என்பது உங்க எல்லோருக்கும் பொதுவாக தெரியும். இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை என்பது அதிகமாக இருக்கிறது என்றால் இது மூன்றினுடைய தொகுப்பாகத்தான் மற்றவைகள் எல்லாம் இருக்கும். அப்போ ருண ரோக சத்ரு என்பது ஒவ்வொரு மனிதனும் இதனை அனுபவிக்காமல் இருக்கவே முடியாது. அப்படி இந்த ருண ரோக சத்ருகள் இல்லாமல் ஒரு நல்லதொரு நிலையை ஈய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பூஜையினை நாம் 16/6/2024 அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு செய்ய போகின்றோம். மிக முக்கியமான வேள்வி என்பதால் ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய நாள் என்பதால் உங்களை சங்கல்பத்தில் இணைத்துக் கொள்ளும் பொழுது ருண ரோக சத்துரு முடிந்தவரை நிவர்த்தி ஆகி அவை அணுகாமல் இருந்து நல்லதொரு இலக்கை எட்டி மனமகிழ்வோடு வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதனால் அனைவரும் பங்கு கொண்டு பலனும் பயனும் அடைய வேண்டும். சரி, நிறைய பேருக்கு ருண ரோக சத்ரு அப்படி என்றால் முழுமையாக என்னவென்று தெரியாது. ருணம் என்பது கடன் என்பது பொருள். பணத்தை வாங்கி கடன்பட்டு வட்டி கட்ட முடியாமல் கடன்காரர்களால் வேதனைப்பட்டு ஏன் தற்கொலைக்கு கூட முடிவு செய்து தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். இதைதான் நாம் பெரிதாக கடன் என்று எண்ணுகின்றோம். ஆம், உண்மைதான், அது கடன். உண்மையிலே அந்த கடன் பாதிக்கக்கூடிய கடன் தான். இதுக்கு தான் ருணன்னு வச்சுட்டாங்க. ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதை சொல்றேன். ஒருவர் மீது பாசத்தை வைத்திருப்பீர்கள், மெய்யாக பாசத்தை வைத்திருப்பீர்கள். ஆனால் அவரால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். அந்த ஏமாற்றம் உங்களால் தாங்கவே முடியாது. அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் எத்தனை பேர் தற்கொலை செய்திருப்பார்கள். அப்போ ஏமாறுவதும் என்பதும் அதில் வேதனைப்படுவதும் என்பதும் ருணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முயற்சி செய்து தன்னிடம் இருக்கிற திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று அந்த திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்தி தோல்வி வரும்பொழுது மனம் இருக்கிறதே, வேதனைப்படுகிறதே, அதற்கு என்ன பெயர் என்று நினைக்கிறீர்கள்? அதுவும் ருணம் என்பதுதான் பெயர். பிள்ளை குட்டிகள் பெற்றவர்கள் முதல் கொண்டு பாசத்தை வைத்துவிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் வருகிறது பாருங்க. யார் அந்த குடும்ப சுமையை தாங்க முடியாமல் வேதனைப்படுகிறார்களோ அதற்கும் ருணம் என்றுதான் பொருள். ஆக தான் உண்மையாக இருந்து தான் மெய்யாய் உழைத்து தான் நல்ல அறிவுகள் பலத்தோடு செயல்பட்டு எந்த பலனும் இல்லாத பொழுது அதில் வேதனைப்பட்டீர்கள் என்றால் அதற்கு பேர் ருணம் என்பது பொருள். இப்ப உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தபடியா ரோகம். ரோகம் என்பது என்ன? நோய். இந்த நோய் எப்படி இருக்கிறது? மனிதனுக்கு மனிதன் செய்கின்ற வினையால் மனிதனுக்கு ஏற்படுகின்ற நோய்கள், விலங்குகள், பூச்சிகள், புழுக்கள் போன்ற ஜந்துக்களால் ஏற்படுகின்ற நோய்கள், இயற்கை சார்ந்து ஏற்படுகின்ற நோய்கள், இதெல்லாம் நம்ம மனசுல கணக்குல வச்சுக்கணும். தான் நெறியில்லாமல் சில விஷயங்களை தவறாக பயன்படுத்திவிட்டு ஆகாரம் முதல் கொண்டு தவறாக உபயோகப்படுத்தி தன்னைத்தானே ஏற்படுத்தி கொள்வதும் நோய்தான். ஆக இயற்கை நோய் என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, நமக்கு நாமே நோயை வர வைத்துக் கொள்வதும் உண்டு. அப்போ பூர்வ ஜென்மமாக தொடரும் பொழுது முன்னோர்களுக்கு இருந்த நோய் உங்க தாத்தாவுக்கு இருந்திருக்கலாம், உங்க அப்பாவுக்கு இருந்திருக்கலாம், அதுதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு இன்றைய வழக்கில் நாம பேசுவதுண்டு.
அப்போ இயற்கை சார்ந்து இல்லாமல் நாம் செயற்கை சார்ந்த விஷயங்களில் எத்தனை விதமான உபாதைகளை அனுபவிக்கின்றோம். இதற்கு ரோகம் என்பது பொருள். அப்போ இந்த ரோகம் இயற்கை சார்ந்ததை தவிர செயற்கையாக வந்துவிடக் கூடாது என்பதனுடைய கருத்தில் வைத்துக் கொண்டுதான் அன்று நாம் அந்த வேள்வியினை செய்கின்றோம். அடுத்தபடியாக மிக முக்கியமாக சத்ரு. இந்த சத்ரு என்பது என்ன? எதிரி. யார் எதிரி? இதை நாம் முதலில் வைத்துக் கொள்ள வேண்டும். வெளியில் இருக்கின்ற எதிரி இடத்திலே பயப்படுவீர்கள், அல்லது சரணடைவீர்கள், அல்லது பயத்தால் வேறு விதத்தில் ஜெயிக்க முயற்சிப்பீர்கள். எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். சில பேருக்கு என்ன ஏற்படும்? எதிரிகளால் வழக்கு ஏற்படும். எதிரி யார்? வெளியிருந்து வரப்போகிறார்களா? உற்றார், உறவு, நெருங்கிய சொந்தங்கள். பெருமளவில் இதில் தானே பிரச்சனைகளே. அப்ப அதுல வழக்கு ஏற்படுவதற்கும் அதுதானே காரணம். அது மட்டும் இல்லாமல் காதலித்து திருமணம் செய்து கொண்டு இருவரும் நல்ல அற்புதமான காதலில் ஈடுபட்டு கடைசியில் வாழ முடியாமல் விவாகரத்துக்கு ஒருவரும் ஒருவர் எதிரியாகி சத்ருவாகி போவதற்கு காரணம் என்ன? அதுவும் சத்ருதானே. அப்ப ஒவ்வொரு சத்ரு என்பதில் மிக முக்கியமா நீங்க மனசுல வச்சுக்கோங்க. முதல் சத்ரு ஒவ்வொருவருக்கும் மனம். இந்த மனம் சம்பந்தப்பட்ட வகையிலே தான் பிரச்சனை. இதை தவிர்த்து எதிரிகள் என்பது நம்மை அடக்குமுறை செய்வதும், நம் மீது பொறாமை கொண்டு எதிர்ப்புகளை தெரிவித்து வழக்கு போன்ற விஷயங்களில் ஏற்படுத்திக் கொள்வதும், நேரெதிரி, பின்னெதிரி, மறைந்த எதிரி, இப்படி 3 எதிரிகள் இருக்கிறார்கள். நம் பக்கத்திலே இருப்பார்கள், நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் செய்யற அந்த சத்ரு வேலை இருக்கு பாருங்க, அதுதான் சம்ஹாரம். பெரிய சண்டை, போராட்டம், நிம்மதியின்மை, கொலை, களவு, சூது, இதிலெல்லாம் மாட்டி சீரழிவதற்கு காரணமாக திகழ்வது எது? சத்ரு. இதில் பல விஷயங்கள் நீங்களே சிந்தித்து பாருங்கள். ஆக இந்த ருண ரோக சத்ரு என்பதனை பற்றி முழு விளக்கம் எடுத்தால் அது பெரிய அளவில் இருக்கும். புரிந்து கொண்டிருப்பீர்கள் நினைக்கின்றேன். ஆக இப்படிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சிக்கி ருணத்தாலும் ரோகத்தாலும் சத்ருகளாலும் வேதனைப்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு தேவரும் இந்திராதிகளுக்கும் உபதேசிக்கப்பட்டு வழிபட்டு அதன் மூலியமாக அந்த ருண ரோக சத்ருவை வென்று வாழ்ந்தார்கள் என்பதனால் இது நடைபெறும். இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. அடுத்து மிக முக்கியமாக அடியேன் அனுபவ ரீதியாக நான் கண்டிருக்கிறேன். முதலிலே செவ்வாய் சனி சேர்க்கை. யார் யாருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சனி என்பது எங்கு லக்னம் என்று போட்டிருப்பதற்கு எந்த வீட்டிலே செவ்வாய் சனியும் அமர்ந்திருந்தாலும் நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். ஏதாவது ஒரு போராட்டத்தை சந்திக்காமல் உங்களால் இருக்க முடியவே முடியாது. மறைந்த திருமண தடைகள், பல தடைகளுக்கு அதுவும் ஒரு காரணம். மறைந்த ருண ரோக சத்துருவை கொண்டு வருவதற்கு அதுவும் ஒரு காரணம் என்பது முதல். அடுத்தபடியாக லா என்ற வீட்டிலிருந்து 1, 2 எண்ணிக்கொண்டு 6வது வீட்டிலே செவ்வாயோ சனியோ இருந்தால், அல்லது செவ்வாயும் சனியும் இருந்தால், அதே போல் 8வது வீட்டிலே செவ்வாயும் சனியும் இருந்தால், அதே லக்னத்தில் என்று எண்ணிக்கொண்டு வர வேண்டும். அதே 12வது வீட்டில் செவ்வாய் சனி இருந்தால், இது முக்கியமா கருத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி செவ்வாயும் சனியும் பார்க்கப்பட்டால், சனி எங்கு இருக்கிறாரோ அவர் அங்கிருந்து செவ்வாயை பார்ப்பது, செவ்வாய் எங்கு இருக்கிறாரோ அங்கிருந்து அவர் சனியை பார்ப்பது, இப்படி இருவரில் ஒருவர் பார்ப்பது, இருவரும் பார்ப்பது என்ற கணக்கு இருக்கிறது இல்லையா? இது போல உங்க ஜாதகத்துல இருப்பவர்களுக்கு மட்டும் இங்கதான் நீங்க குறிப்பிட வேண்டும். இது போல் ஜாதகத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் மிக சிறப்பான பூஜையாக, வழிபாடாக இந்த ருண ரோக சத்துரு சாந்தியிலே சிறப்பு அனுமதியோட, குறைந்தது சொற்பமான பேர்கள், இந்த மாதிரி ஜாதகத்துல நிறைய பேருக்கு இருக்கும். மொத்த பேரும் வந்துட்டா எங்க இங்க உட்கார வச்சு பண்ண முடியாது. அதனால அனுமதி, முன் அனுமதி பெற்று, இந்த விவரம் உங்களுக்கு புரியலன்னா அலைபேசியில தொடர்பு கொண்டு கேளுங்க, உங்களுக்கு விளக்கமா சொல்லுவாங்க. மேலும் இப்ப நான் படத்துல காட்டிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த சிறப்பான ஒரு விஷயத்துக்கு 6, 8, 12 செவ்வாயும் சனியும், செவ்வாய் சனி பார்வையும் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே உள்ளவர்களுக்கு மட்டும்
அசித்தாங்க பைரவர் முன்பாக ஒரு சிறப்பு தரிசனத்தோட சிறப்பு விஷயங்களோட நீங்கள் பங்கு கொண்டு பார்த்து பயனடைவீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால இந்த சிறப்பு அனுமதி பெறுபவருக்கு மட்டும்தான் அசிதாங்க பைரவர் முன்பாக இந்த பூஜை நடக்கும். இதுல விஷயம் என்ன தெரியுமா, பார்த்துட்டீங்கல்ல, உங்க ஜாதகத்துல அப்படி இருக்குது இல்ல, முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்படியே அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துருங்க. அதுதான் சிறப்பு. அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து இங்க அதை வாங்கி வழிபடுவது உங்க கையால வச்சு பூஜை பண்ண போறீங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது என்ன விவரம் என்பதை நேரில் தான் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள போகிறீர்கள். அதனுடைய விவரத்தை நீங்கள் அலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேட்கலாம், அதை சொல்வார்கள். அடுத்தபடியாக மூன்றாவதாக வெளிநாட்டில் உள்ளவர்கள். இந்த வெளிநாட்டில் உள்ளவர்கள் ஒவ்வொரு முறையும் அலைபேசியில கேட்கறதும் சரி, கமெண்ட்ஸ்ல கேட்கறதும் சரி, எங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்காதா, எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா, இப்படி என்று பல விதத்துல நேரிலும் வந்து கேட்டவர்கள் எத்தனையோ பக்தர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்டவர்கள் எல்லாமும் இந்த பூஜையிலே பங்கு கொள்ளலாம். யாரெல்லாம் உங்கள் குடும்பத்தை சார்ந்து பங்கு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் அங்கேயே இருந்து உங்கள் ஜாதகங்களை விவரங்களை சொல்லி பூஜையில் வழிபட்டு நாம் திருப்பி அனுப்பி வைக்க போகின்றோம் இல்லையா. வெளிநாட்டு உள்ளவர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு சங்கல்பத்தில் மட்டுமல்ல, சிறப்பு பூஜையிலும் பங்கு கொள்ளலாம். அப்படி உங்கள் ஜாதகத்தில் பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கோ இருந்தாலும் கூட அவர்களும் பங்கு கொள்ளலாம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை அடியேனே பூஜித்து மீண்டும் உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன். வலைதளத்திலே வாட்ஸ்அப்பிலே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது, மிக முக்கியமான விஷயம். ஏதோ உங்கள் ஜாதகத்தை எடுங்கள். லா என்று போற்றிருக்கின்ற இடத்திலிருந்து 6ஆம் வீட்டிலே 2 கிரகத்திற்கு மேலிருந்தாள், 8ஆம் வீட்டிலே 2 கிரகத்திற்கு மேலிருந்தாள், 12ஆம் வீட்டிலே 2 கிரகத்திற்கு மேலிருந்தாள், நீங்கள் இங்கு வந்து வழிபட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஜாதகத்தை வைத்து வழிபட்டு மீண்டும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதில் பங்கு கொண்டால் போதுமானது. முதல் 6, 8, 12இல் 2 கிரகங்களுக்கு மேலிருந்தால் அடுத்து ராகு கேது என்ற கிரகங்கள் இது இருந்தாலும் நீங்கள் வர வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் அந்த பூஜையிலே பங்கு கொள்ளலாம். அந்த ஜாதகத்தை வைத்து வழிபட்டு உங்களுக்கு ஜாதகம் அனுப்பி வைக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா எல்லாரையும் உட்கார வச்சு அறகுறையா பண்ணி அவங்களெல்லாம் உட்கார வச்சு சிரமப்படுத்தி அனுப்புறதை விட உங்கள் 6, 8, 12ல 2 கிரகங்களுக்கு மேல் இருப்பவர்கள் வந்து கலந்துக்கணுங்கிற அவசியம் இல்லை என்பதனால்தான் அதை நான் உங்கள் ஜாதகத்தை வைத்து வழிபட்டு திரும்ப அனுப்பி வைக்கிறேன் சொல்லுகின்றேன். விவரங்களை நீங்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டு பயனடைங்கள். இது திரும்பவும் அடுத்த வருஷம் வருமா, இந்த ருண ரோக சத்துரு சாந்தி செய்வோமா என்றால் கிடையாது. இப்ப இந்த ருண ரோக சத்துரு அப்படி என்பதிலேயே தடங்கள் எதிர்பார்ப்புகள் நடக்காமை எத்தனையோ விஷயங்கள்ல முயற்சி செய்து தடையாகிறதும் கிடைக்காம போறதும் வேதனைப்படுவதும் சுபங்கள் நடக்காம போவதும் மங்களங்கள் கெட்டு போவதும் கடன் வாழ்நாள் முழுவதும் கடனிலே தான் வாழணுமா, ஏற்ற இறக்கமும் கடனும் என்னை விட்டு அகலவில்லையே என்று இருக்கக்கூடியவர்களுக்கும் சத்ரு நான் ஒண்ணுமே செய்யல, நான் தப்பே பண்ணல, நான் தண்டனை அனுபவிக்கணுமா, என்ன இந்த பாவி இப்படி பண்ணிட்டாங்களே, இந்த இப்படிலாம் செய்யறாங்களே அப்படிங்கிற வேதனைப்படுவது என்பது இருக்கு பாருங்க. இதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான விடிவாக அந்த நாள் அமைகிறது. அதனால் அந்த முருகனுடைய அருளும் அசித்தாங்க பைரவருடைய அருளும் அடியேன் ஆசிகளும் என்றும் நிரந்தரமாக கிடைக்க ஒரு அற்புதமான நாளாக கருதி அந்த வேள்வியினில் அனைவரும் பங்கு கொண்டு ருண ரோக சத்துரு அகன்று நல்லவைகள் எல்லாம் நடக்க பெற்று வேண்டுவன எல்லாம் விரைவில் கிடைக்க பெற்று நினைத்ததெல்லாம் நல்லவைகளாக நினைத்ததெல்லாம் உடனே நடப்பதற்காக அந்த முருகப்பெருமான் என்றும் உங்களுக்கு முன்னிருந்து அருளட்டும் என்று வேண்டி அடுத்த ஒரு பதிவோடு பார்க்கிறேன். வணக்கம். மீண்டும் நாம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பார்த்துருப்பீங்க இந்த 16வது மாதம் இந்த ருணரோக சத்ருங்கிறது இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் நாம் அமைத்து செய்கின்றோம் என்பதை விட
இறைவன் அருளி அமையப்படுகிறது என்பதுதான் உண்மை. அப்படி தான் இந்த அமாவாசை கூட. இப்போ 5ஆம் தேதி நம்ம முதல்ல பண்ண போகிறோமே இந்த வெற்றிலை வேள்வி, அது கூட அப்படி தான் அமையப்பெறுவது தான். அது மாதந்தோறும் நடக்க போகுது. ஆனால் மாதந்தோறும் பயன் கிடைக்க வேண்டும் என்ற விதி உள்ளவர்கள் தான் அதில் கலந்துக்க முடியும். பொதுவாக இந்த மாதிரி வழிபாடுகளில் ருணரோக சத்ரு சாந்தி ஆகட்டும், அமாவாசை ஆகட்டும், பஞ்சமி ஆகட்டும், பௌர்ணமி ஆகட்டும், ஒரு சித்தாந்தம் தழுவிய கோயிலில் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு தனி சிறப்பு. அதனால் பங்கு கொண்டு பயனடைங்க. 16ஆம் தேதியும் சரி, வருகின்ற 5ஆம் தேதி வெற்றிலை யாகத்திலையும் சரி பயனடைய வேண்டும். குமரவேல், அப்படியே சூட்டோட சூடாக முதல் கேள்வி அற்புதமாக கேட்டு பதில் வாங்கிட்டீங்க. 2வது கேள்வியும் கேட்டுருங்களேன். வச்சிருக்கீங்களா? கேள்வி ஒன்று இருக்குது சாமி. சொல்லுங்கள் சாமி. சாதாரண மனிதர்கள் கடைபிடிக்க முடியாதது எது, அவசியம் கடைபிடிக்க வேண்டியது எது? இதில் தெரிந்து கொண்டால் அதனை கடைபிடித்து சாதாரண மனிதர்கள் வெற்றியாளராக திகழ முடியும் என்பதனால இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன் சார். அருமை 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 அருமை. இன்னொரு வாட்டி கேளுங்க. சாதாரண மனிதர்கள் கடைபிடிக்க முடியாதது எது, அவசியம் கடைபிடிக்க வேண்டியது எது? அவசியம் கடைபிடிக்க வேண்டியது ஒழுக்கம். சரி சாமி. முதல்ல கேட்டது முடியாதது, கடைபிடிக்க முடியாதது. இது கடைபிடிக்க முடியாதுன்னு எதை சொல்கிறது? இயலாமை. ஆமாம், ஒழுக்கமும் இயலாமையும் இதில் வருது. இயலாமை அவங்க கடைபிடிக்க முடியாது, எதையுமே கடைபிடிக்க முடியாது. காரணம் இயலாமை. எது இயலாமை? மனமா, குணமா, செயலா, பணமா, உறவா, உற்றாரா, நட்பா, எதன் மூலியமாக இயலாமை? சரி, அது ஒன்று. 2வது நம்ம என்ன சொல்கிறோம்? இப்போ அதில் 2வது சொல்லுங்க. அவசியம் கடைபிடிக்க வேண்டியது என்ன? ஒழுக்கம். ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் எந்த ஒழுக்கம்? இந்திரிய ஒழுக்கமா, கரண ஒழுக்கமா, இப்படி பல ஒழுக்கங்கள் இருக்கு. எந்த ஒழுக்கம்? சரி சாமி. இது 2 நம்ம எடுத்துக்கணும். சரி. நிச்சயமா கடைபிடிக்க வேண்டியதுன்னா காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம்னு சொல்ற இது ஒரு 7 இருக்கு. சரி சாமி. இந்த 7ம் நம்ம கீழ் உலகம்னா நம்ம மனிதன் இயல்பான ஆசை, பற்று, மோகம், அபிமானம் இதுக்குள்ள சிக்கி அதை நம்ம மாட்டிக்கிறோம். சரி. அதில் இந்திரியங்கள் செயலால் மனிதனை மனசும் புத்தியும் செயல்படுது. பார்ப்பதினால், கேட்பதினால், பேசுவதினால், நுகர்வதினால் அந்த உணர்வுகள் அடிமைப்படும் பொழுது அது நல்ல அடிமையா கெட்ட அடிமையாங்கிறத பகுத்தறிஞ்சால் சரி, அது ரொம்ப பெரிய விஷயம். அப்போ பகுத்தறிய கற்றுக்கணும். இது முதல் ஒரு விஷயம். அப்போ இந்திரியங்களை மாயைகளாகி பேராசையால் பலவித தவறுகளுக்கு தள்ளப்படுமேனா அதை தவிர்க்கணும். ஒரே விஷயந்தான், 2மே இருக்கு. இந்திரியங்களால் நாம் செயல்படும் பொழுது காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியத்துக்குள்ள மாற்றினால் அது மாயையாக மாறி நாம் நம்மில் அழிகின்ற பொருளின் மீது பற்று வைத்து நம்மை நாமே அழித்து கொள்ளுகின்ற அந்த சிந்தனை இருக்கு பாருங்க. இதை கரெக்டாக சிந்திச்சு தள்ளி வச்சுட்டா நல்லதொரு இலக்குக்கு போகலாம். இது ஒன்று. அடுத்தபடியாக எதை செய்ய வேண்டும்? சரி, தன்னைத்தானே உணர முயற்சிக்க வேண்டும். இது எல்லாராலையும் செய்யவே முடியாது. தன்னைத்தானே உணர வேண்டும். ஆமாம், இப்படி இது ஒரே நிமிஷம் குமரவேல். அந்த 5ஆம் தேதி இன்னும் புரிஞ்சிருக்காது. முதல்ல வெற்றிலை யாகம் பயனடையணும். திரும்ப நான் சொல்கிறேன், ஏன்னா இதை கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி பல ஆண்டுகள் முயற்சித்து கொடுத்து வழிபட்டு பலனடைஞ்ச பல பேருடைய எண்ணிக்கையை எடுத்துட்டு தான் நம்ம இதை பண்ணுறோம். பயனடைங்க. அப்போ தன்னைத்தானே எவனொருவன் தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள முயற்சிக்கிறானோ, இன்னைக்கு பெருமளவில் என்ன 100க்கு 95 பாகம் என்ன அடுத்தவனை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் அதிக ஆர்வமாக இருக்கும். அடுத்தவனை பற்றி பேசுகிறதுல தான் குறிக்கோளாக இருக்குமே தவிர தன்னைத்தானே தெரிந்து கொள்ள முயற்சிப்பவன் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனாகவும் மிகப்பெரிய, நீங்கள் கேட்டிங்க பாருங்க, கடைசியாக என்ன கேட்டீங்க? கடைசியாக வெற்றியாளர் திகழ முடியுங்கிறதுனால இந்த கேள்வி கேட்கறதா. அதான். அப்போது வெற்றியாளர்னா என்ன ஆகணும்? தன்னைத்தானே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே சிந்தித்து உணர்ந்து விட்டால் மரணத்தை வென்று விடுவான். மரணத்தை வெல்லுகின்ற புத்தியும் மரணத்தை வெல்லுகின்ற குணமும்
மரணத்தை வெல்லுகின்ற சிந்தனையும் வந்துவிட்டால் அவன் எதை பற்றியும் பாதிக்காது, எதிலையும் பேராசை போகாது, வெற்றியாளனாக ஆக முடியும். அப்போது தன்னை முயற்சிக்க முற்பட வேண்டும். ரெண்டாவது அதான். சரி, முதல்ல இந்திரியங்களில் செயல்படுகின்ற நல்லவைகளை தீயவைகளை பகுத்தறிந்து செயல்பட வேண்டும். ரெண்டாவதாக என்ன, தன்னை உணர முடிவு செய்யணும். நேரம் முடிஞ்சிடுச்சு, ஒரு வட்டம் போட்டாங்க, ஒரு வட்டம் ரெண்டாவது வட்டம் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம முடிச்சுக்கிறது தான் நல்லது. காத்துக்கிட்டுருங்க. அற்புதமாக கேட்டார். முதல் வாரமே அற்புதமான கேள்விகள் கணையில் தொடுத்துட்டார். பயமாக இருக்குது எனக்கு. அடுத்த வாரம் பார்க்கலாம். இதுக்கான பதிலை அடுத்த வாரம் தொடருவோம். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். 5ஆம் தேதி கலந்துங்க. 16ஆம் தேதி 6வது மாதம் அற்புத ரோக சத்துருவில் கலந்து பயனடைங்க. அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே. இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே. குரு அவரே, எங்கள் குரு அவரே, உரை தீர்க்க